மடிக்கிறத பற்றி வீடியோண்ணே. இதில் வந்து பெண்ட் ஆச்சு அப்படி இப்போ வந்து நார்மலாக நல்லா இருக்கும்போது விரிச்சோம்னா 4 பக்கமும் இந்த கார்னருக்கு கீழே நல்லா இருக்கும். இந்த அடிப்பாகம் ஒரே நேராக இருக்கணும், ஒரே நேராக இருக்கணும். இந்த பக்கம் அதே மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா ஒரே நேராக இருக்கும். கீழ்பாகம் வந்து உங்களுக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இது ஒரு நேரத்தில் இப்படி தூக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மடிக்க தெரியாமல் மடிச்சதுன்னு அர்த்தம். இப்படி தூக்கக்கூடாது, இப்படி நேராக இருக்கும். தூக்கி இருந்துச்சுன்னா இப்படி தூக்கி இருந்துச்சுன்னா லைட்டாக இப்படி இதை தூக்கினதை கையால் அழுத்திக்கிட்டு அடுத்த பக்கம் தூக்கணும், பெண்ட் எடுத்துடணும். நம்ம இந்த இடத்துல எப்படி இருந்தால் கூட அப்படி சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து மடிக்கிற பாரு, உங்களுக்கு பெண்டு எடுத்து விடுற பாரு. இப்படி தூக்கிட்டு மடிக்கும்போது ஒரு பக்கம் மேலே தூக்கிட்டு இது வந்து இப்படி கிராஸ் பண்ணும்போது இப்படி துணி இப்படி கிராஸ் ஆகக்கூடாது. உள்பக்கம் தெரியுத மாதிரி கிராஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரும். இந்த கம்பிக்கு இந்த கம்பி ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த கம்பி பெண்ட் ஆகிடும். அதுக்கு என்ன செய்யணும், துணி வந்து வெளியே எடுக்கணும். துணி வெளியே எடுக்கணும்னா இப்படி வெளியே எடுத்துடணும். துணி வந்து இந்த அளவுக்கு வெளியில் ஃபுல்லாக வந்துடணும். இங்கே இருந்தது தொட்டு பார்க்கணும், துணி வெளியில் வந்துருக்கணும். இப்போ தலையில் இந்த பாரு 2 பக்கமும் துணி வந்துருச்சு பாரு, ஃபுல்லாகவே துணி வந்துருச்சு. இப்படி இருந்தால் தான் மடிக்கிறதுக்கு உங்களுக்கு பெண்ட் ஆகாது. இந்த கம்பி நம்ம மேலே உழைக்கும், இல்லைன்னா பெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த பாருங்க பிடிச்சிட்டான், இந்த சென்டர் கம்பியை பிடிச்சிட்டு லேசாக காலை மிதிச்சுக்கணும். லேசாக சாய்ச்ச உடனே இந்த பாருங்க உங்களை பார்க்குற மாதிரி காலை கீழே மிதிச்சிருக்கேன். ஒரு கை தான். இப்போ துணி முடியுது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கை, நம்ம இந்த இடத்துல ஒரு கை, 2 இப்படி பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டு 2ஐயும் இப்படி ரொம்ப கீழே இறக்கக்கூடாது. ஓரளவுக்கு இடுப்பு அளவுக்கு இந்த அளவுக்கு வச்சுட்டு லேசாக இப்போ 2ஐயும் முட்டக்கூடாது. லேசாக முட்டாமல் உள்பாகம் திரும்புகிற மாதிரி வச்சுருந்தவர் இப்படி இருக்கா. இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வச்சு மடிக்கக்கூடாது. இதுக்கும் இந்த கால் பாகம் இருக்குல்ல கரெக்டாக லேசாக தட்டினோடனே காலை மீச்சிருக்கோம்ல, இதை எடுத்து இது அப்படியே ஆகும்னா சரியா போச்சு. இது ஒரு மெத்தடு. இதுக்கடுத்து இன்னொன்று வந்து இப்படி சாய்ச்சிட்டு இந்த 2 பிடிச்சிட்டு 2ஐயும் ஒன்றோல மேலேயோ விட்டக்கூடாது. இப்படி 2 கையால் மணிக்கிறது பாருங்க, கட்டுற மாதிரி அப்படி பார்த்தீங்களா. இல்லை இன்னொரு வழி வந்து இது கிராஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டை வந்து அது உள்ள என்ன போகும், இது ஒரு டைப்பு. இப்போ வந்து அதிகமானவங்க என்ன செய்கிறாங்கன்னா மடிக்க தெரியாமல் எப்படி மடிக்கிறாங்கன்னா இப்படி வச்சுறாங்க. வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி மடிக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சுறாங்க, இப்படி அழுத்துறாங்க. இப்படி 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 அழுத்துறாங்க, இப்படி அழுத்துறாங்க. இப்படி பண்ணும்போது இந்த கம்பி எல்லாமே வளைஞ்சிக்கிறோம். வளைஞ்சிச்சுன்னு இப்படி வரும். இப்படி அழுத்துவாங்க. இந்த வண்டி பொசிஷன் இப்படி அழுத்துனா மடிக்க வராது, அது தானாக இப்படி மடங்கும். சப்போஸ் இப்படி நான் தெரியும் சொல்லியே காட்டேன், இப்படி மடிச்சு உங்களுக்கு பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. நான் முதல் விரிக்கும் போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கத்தில் பெண்ட் ஆகிருக்கு. இது இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் இருக்கு. பெண்ணுச்சுன்னா இந்த பெண்டை வந்து சரி பண்ணிட்டு இது லைட்டாக தூக்கியிருக்கும். இப்படி இருக்கும், தூக்குதான். இது வந்து 4 பக்கம் ஒரே மாதிரி வரணும். இந்த ஒரே ஈவனாக வந்த பிறகு எடுத்துட்டு இந்த பார்த்து எந்த இடத்துல ஒரே மாதிரி இல்லை மாட்டியிருக்கோ அது சரி செஞ்சுக்கணும். எடுத்துகிட்டு இது பண்ணு, துணியெல்லாம் கீழே வந்துடுச்சா சரி பண்ணுங்க, வெள்ளையில் போடுங்க. இப்படி மடிக்க வரல அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு எதிர் பக்கத்தில் இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் ஒரு பக்கம் மடிக்க வரல அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த கம்பியை வந்து இப்படியும் இந்த பக்கம் எதிர் சைடு இப்படி வச்சுட்டு அப்படி மடித்து ஈஸியாக முடியும். என்ன செய்ய பார்த்துங்க, இப்படி இருக்கிறது மடிக்க வரலன்னா இது வந்து அப்படியே சோளக்கிட்டு அதே பொசிஷனை வச்சு அடுத்து மடிக்கும். நன்றி.